இங்க ஒருத்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்பா அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி பில்டிங்ல இருந்து கீழே விழுந்துறாரு. இப்ப அவரோட பையன் கிட்ட அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு டீச்சர் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனும் ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்குறான். பார்த்ததுக்கு அப்புறம் அவனை வீட்டுக்கு வந்து விடுறதுக்காக டீச்சரும் வராங்க. இவங்களுக்குன்னு ஒரு வீடே இல்லாம ஒரு பழைய பில்டிங்ல தான் தங்கியிருக்காங்க. அப்ப டீச்சர் அவங்க அப்பா இறந்துட்ட விஷயத்த பொறுமையா சொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இவன் எதையுமே கேட்க விரும்பலன்னு சொல்லிட்டு டீச்சரை வெளியில அனுப்பிட்டு அழுகுறான். ஏன்னா இவனுக்குன்னு இருக்கிறது அவங்க அப்பா மட்டும்தான். இருந்தாலும் அப்பா காலையில வந்துருவாங்கன்னு நம்புறான். ஆனா ஹாஸ்பிட்டல்ல அவங்க அப்பாவோட டெட் பாடி பக்கத்துல ஒரு ஏலியன் இருக்கு. அது இவரை பார்த்ததும் அழுவுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவரோட பையனுக்கு ஸ்கூலுக்கு ஷூ வேணும்னு குப்பை தொட்டில இருந்து எடுக்கிறதுக்காக வந்திருப்பாரு. அப்பதான் அங்க இருந்து இந்த ஏலியனை கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அதையும் இவரோட பையன் மாதிரியே வளர்க்கறாரு. சோ இவர் இறந்து போயிட்டதை பார்த்ததும் அதோட பவரை யூஸ் பண்ணி அவரை சரி பண்ண பாக்குது. ஆனா இது ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால இதுக்கு கொஞ்சம் பவர் தான் வருது. அதுக்கப்புறம் அதோட மொத்த பவரையும் அவருக்கு கொடுத்துட்டு அது இறந்து போயிடுது. இந்த பையனும் நைட்டு அழுதுகிட்டே தூங்கி எழுந்து அவங்க அப்பாவை பார்த்ததும் கட்டி பிடிச்சு அழுகுறான்.